வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய குறுநாவல். வாங்க கதைக்குள்ள போகலாம். இரவு வெகுநேரம் வரை அவன் உறங்கவில்லை. விடியற்காலை வேளை கண்களை அழுத்தி ஆழ்ந்ததொரு தூக்கத்தில் அமிழ்ந்து போயிருந்தான் மோகன். மெல்ல கதவை தட்டிவிட்டு பெட் காஃபி பிஸ்கட் சகிதம் உள்ளே வந்தார் குமரேசன். ஐயா, மணி 7 போகுதே, மெல்ல குரல் கொடுத்தார். பச்சை குழந்தையைப் போல மோகன் மெத்தை மீது புரண்டு படுத்தான். ஐயா, காப்பி கொண்டாந்திருக்க. மறுபடியும் குமரேசன் குரல் கொடுத்தார். முக்காலி மீது மரத்தட்டை வைத்துவிட்டு ஜன்னல் திரைகளை ஒதுக்கிவிட்டார். சரக் என்ற சத்தமும் கண்களை கூச செய்த வெளிச்சமும் மோகனை விழிப்புற செய்தன. எழுந்ததும் எதிரே கண்களில் படும்படி மேஜை மேல் சாய்வாக வைக்கப்பட்டிருந்த அவளது படத்தின் மீது வைக்கப்பட்டிருந்த பட்டு ரோஜா மலர் நெஞ்சுக்குள்ளே சுரீர் என்றதொரு நினைவை குத்தியது. ஆமாம், அன்று அவளது பிறந்த நாள். இறந்த நாளும் கூட. 20 ஆண்டுகளுக்கு முன்னர் பிரிந்தாள். என்றும் இளமையாக போட்டோவுக்குள் சிரித்தபடி அவனை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். என காப்பாத்துங்க மோகன், என காப்பாத்துங்க. அவளது அலறல் காதில் மோதுவது போன்ற பிரம்மையில் சட்டென்ற கர்ட்டனை உயர்த்தி கதவுகளை மூடிக்கொண்டான். நான் பாவி, தாரா, மன்னிச்சிடுமா, முனகினான். கண்களில் நீர் புரண்டது. பெருமூச்சு விட்டார் குமரேசன். அவர் அந்த வீட்டில் 10 வயது சிறுவனாக சமையலறையில் எடுபிடியாக வந்து சேர்ந்தவர். மோகனது பாட்டன் காலத்தில் இருந்து வீட்டோடு ஒன்றிப்போய் இப்போது அந்த பங்களாவில் அவர்தான் சமையல்காரர், மேற்பார்வையாளர், எல்லாம் அவர் என்ற நிலை. பீரோ சாவியை கீழே போட்டுவிட்டு மோகன் போனதும் பத்திரமாக எடுத்து வந்து எஜமானனிடம் திருப்பி தரும் பொறுப்பான வேலையாள் அவர். தோட்டத்து தென்னை மரங்களில் எத்தனை காய்கள் என்ற கணக்கில் இருந்து வீட்டில் உள்ள சகல பொருள்களை பற்றியும் அவர் மனதிற்குள் ஒரு கணக்கு புத்தகம் வைத்திருப்பவர். அத்துடன் மட்டுமல்ல, மோகனது தாத்தா காலத்தில் இருந்து அவர்கள் வீட்டு சமாச்சாரம் அத்தனையும் அவருக்கு அத்துப்படி. ஆனால் அதை பற்றி வேறு யாரிடமும் மூச்சு கூட விட்டதில்லை. அப்படி ஒரு விசுவாசம் அந்த குடும்பத்தின் மேல். திருமணம் செய்து கொண்டு தோட்டத்தில் இருக்கும் அவுட் ஹவுஸில் மனைவியோடு பல்லாண்டு காலம் வாழ்ந்தவர். குழந்தை இல்லையே என்று என்றுமே அவர் ஏக்கப்பட்டதில்லை. மோகனை தோளிலும் மார்பிலும் போட்டு வளர்த்துவிட்ட வாஞ்சை நிறைந்த நெஞ்சம். வீட்டு பெரியவர்கள் ஒருவர் பின் ஒருவராக மறைந்து போயினர். குமரேசன் மனைவியும் போய்விட்டாள். வலது காலை எடுத்து வைத்து உள்ளே வந்த மகாராஜையும் மறைந்து போனாள். வெள்ளை தலையும் நரைத்த புருவங்களும் கழுத்தின் கீழ் தொங்கிய சதையும் வலது முட்டியில் வேதனை செய்த நோவுமாக வயோதிகம் அவரை பிடித்து கொண்டு விட்ட போதிலும் மோகனுக்கு யாரும் இல்லையே என்ற ஆதங்கத்திலே அங்கே தொடர்ந்து வசித்துக் கொண்டிருந்தார். ஐயா, காப்பி ஆறி போகுது, ஞாபகப்படுத்தினார் அவர். மோகன் எழுந்து உள்ளடங்கிய குளியல் அறைக்குள் நுழைந்து பல் துலக்கி முகம் கழுவிக்கொண்டு துவாலையால் முகத்தை துடைத்தபடி வெளியே வந்தான். காஃபி கோப்பையை எடுத்து பவ்யமாக நீட்டினார் அவர். வழக்கம் போல விடியலுக்கு முன்னே தலை முழுகி வெள்ளை அரைக்கை சட்டையும் வேட்டியுமாக, நெற்றியில் பட்டையாக திருநீரும் நடுவே குங்கும பொட்டுமாக படு சுத்தமாக தெரிந்தார். சமையல் ஆள் என்றதும் எண்ணெய் பிசுக்கும் கரிப்பிடிப்பும் அப்பிய வேட்டியும் வேர்வை வழியும் முகமுமாக காட்சி தந்தால் இருக்கிற பசியும் ஓடி போய்விடுமே என்பது அவர் எண்ணம். வழக்கம் போல ஸ்நானத்திற்கு பின்னர் பூஜை விளக்கை ஏற்றிவிட்டு தாராவின் படத்தின் மீது ஒரு பட்டு ரோஜாவை கிள்ளி கொண்டு வந்து வைத்திருந்தார். ஊதுவத்தியின் மனம் பூஜை அறையில் நின்று மாடிப்படிகளை தாவி வந்து முகத்தில் மோதியதை உணர்ந்தான். தாராவுக்கு பட்டு ரோஜா மலர் ரொம்பவே பிடிக்கும். அவன் எழுந்திருக்கும் முன் அவள் குளித்து மாற்றுடை அணிந்து கொண்டு தலையை வாரி கொண்டை போட்டுக்கொண்டு நெற்றியில் பளிச்சென்ற குங்குமம் பொட்டும் கொண்டையில் தோட்டத்து பட்டு ரோஜா மலருமாக பூஜை அறை விளக்கை ஏற்றிவிட்டு சந்தன ஊதுவத்தியை புகைக்க விடுவாள். காஃபி கோப்பையுடன் அவள் ஊதுபத்தி மணத்தையும் அள்ளிக்கொண்டு உள்ளே வந்து அவனை எழுப்பும் போது வானுலக ஊர்வசியே அவனுடன் வாழ வந்து விட்டாற் போன்ற ஒரு இன்ப சிலிர்ப்பில் அவளது கைகளை பற்றி கொண்டு, உட்காரு, என்னோட நீயும் கொஞ்சம் காஃபி சாப்பிடு என்று கெஞ்சிய நாட்கள் நெஞ்சை துயர பந்தாக அடைக்க கண்களில் புரண்ட காஃபியுடன் அதை விழுங்கிக் கொண்டான்.
நீங்க இன்னைக்கு தலை முழுகிட்டு காஃபி பலகாரம் சாப்பிடுறதுக்கு முந்தி குமரேசன் முடிக்கும் முன் குறுக்கிட்டான். தெரியும், சாப்பாட்டறையில சுவத்துல தொங்குற தாராவோட படத்துக்கு மாலை அணிவிக்கணும் குமரேசன். இனி அவளுக்கு நான் அது ஒன்னத்தானே செய்ய முடியும்? கரகரத்த குரலில் கேட்டான். உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல தெரியாதவன். நடந்தது நடந்து விட்டது. இத்தனை வருஷமா அதையே நினைச்சுக்கிட்டு இப்படி தனிக்கட்டையா இருந்தா. குமரேசன், நீங்க எது வேணாலும் பேசலாம். என்னை தூக்கி வளர்த்தீங்க என்கிற தகுதியில உங்களுக்கு ரொம்ப சலுகை உண்டு. ஆனா என்னை தனி கட்டைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. தாரா எப்பவும் என் கூட இருக்கா. சொல்லிவிட்டு காஃபியை ஒரே வாயாக விழுங்கிவிட்டு குளியல் அறைக்குள் மறைந்தான். மொட்டை வெளுத்து கொண்ட மல்லிகை மாலையில் தாரா மணமேடையில் அவன் அருகே உட்கார்ந்திருந்த அழகான மணப்பெண் போல படத்திலே பொலிவாக தெரிந்தாள். பூவாக இட்லிகளை தட்டில் பரிமாறி சாம்பார் கிண்ணத்தை அருகில் கொண்டு வந்து வைத்துவிட்டு, நெய் கொஞ்சம் ஊத்தட்டுமா? கேட்டார் குமரேசன். திடுக்கிட்டு விழிப்புற்றான் மோகன். எத்தனை ஆண்டு ஆனால் என்ன? அவளது நினைவை அவன் மனம் உதறவே முடியாதே. நண்பன் கங்காதரன் பல முறை சொல்லி பார்த்து விட்டான். அவனது கம்பெனியில் அக்கவுண்டண்டாக வேலை பார்க்கும் கங்காதரன் கட்டை பிரம்மச்சாரி. தனது பெரிய குடும்பத்தை காப்பாற்ற 4 தங்கைகளை கல்யாணம் செய்து கொடுத்து 2 தம்பிகளை படிக்க வைத்து முன்னுக்கு கொண்டு வந்து இருதய நோயில் அவதிப்பட்ட தந்தைக்கு கடைசி வரை சிகிச்சைகள் கிடைக்க ஏற்பாடு செய்து இறுதி கடனை முடித்துவிட்டு தம்பிகள் திருமணத்திற்கு பின் தலை நிமிர்ந்து பார்ப்பதற்குள் அவன் கல்யாண வயசை தாண்டி தலையில் நரை ஓடிய 48வது வயதை எட்டி பிடித்து விட்டிருந்தான். விதவை தாயை தன் பொறுப்பில் வைத்து காப்பாற்றிக் கொண்டிருந்த அவன் தன் வாழ்க்கையை தனியாகவே முடித்துவிட உறுதி செய்து கொண்டிருந்தான். ஆனால் நண்பன் மோகன் கட்டாயம் 2வது திருமணம் செய்து கொண்டு இனிதே வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அதற்கு அவன் எடுத்துக்கொண்ட முயற்சிகள். மேல் மட்டத்து வாசிகள் வீட்டு திருமண அழைப்புகளுக்கு நண்பனை தப்பாமல் நெட்டி சென்று கொண்டு போனான். அவள் பேர் சுசீலா. நம்ம ரங்கநாதனின் ஒரே மகள். பட்டதாரி. வீணை வாசிப்பாள். ரொம்ப புத்திசாலி. கண் நிறைந்த பெண். அதே சமயம் கர்ப்பம் இல்லாத அடக்கமான பெண். உனக்கு இந்த விவரம் எல்லாம் எப்படி தெரியும்? சீருவான் மோகன். ரகுபதி வீட்டு கல்யாணத்துல பார்த்தேன். உனக்கு ஏற்றவள்னு தோணுச்சு. விவரம் தெரிஞ்சு கொண்டேன். ஏன் உனக்கேத்தவளா நினைச்சு மேலே தொடரலாமே. மோகனின் குரலில் ஏளனம் தொனிக்கும். அவன் காட்டிய அந்த சுசீலா பக்கம் கூட திரும்ப மாட்டான். மோகன் கொஞ்சம் ஒரு சிறு உதவி செய்ய முடியுமா? நல்ல மழை பிடித்து கொண்டு விட்டது. விழாவுக்கு வந்த சங்கரன் மகள் வீட்டுக்கு போக தவிக்கிறாள். அவங்க வீட்டு போன் வேலை செய்யலை. உன் வீட்டுக்கு போகும் வழியில்தான் அவங்க பங்களா இருக்கு. கொஞ்சம் உன் கார்ல கொண்டு விட்டுட்டு போயேன். ஏன் உன் கார்ல கொண்டு போய் நீ விடலாமே. முன்பின் தெரியாத குடும்பம் அது. இளம்பெண், இருட்டு வேலை, மழை வேற. பேஷ், என்னால அவ பெயர் கெட்டு போகணுமா? எனக்கு இந்த வேலை தேவையில்லை. வேணும்னா நான் என் டிரைவரோட முதல்ல இவளை வீட்டுக்கு அனுப்பிட்டு பிறகு கார் திரும்பி வந்ததும் போகிறேன். ஒரே அடியாக மறுத்து விடுவான். அதோடு மட்டுமா? வியாபார சம்பந்தமாக டெல்லி, பம்பாய், பெங்களூர் என்று போய் தங்க நேரிட்ட சில சமயங்களில் ஹோட்டலில் தங்க வசதி செய்து கொடுத்த வியாபாரிகள் அவனை எல்லா வகையிலும் திருப்தி செய்ய எண்ணி பல பிசகுகள் செய்திருக்கிறார்கள். ஒரு சமயம் பம்பாயில் ஒரு விற்பனை நிறுவனத்தின் தலைவர் அவனை தமது மலபார் ஹில் பிளாட் ஒன்றில் சகல வசதிகளுடன் தங்க செய்து தமது சரக்குகளை தலையில் கட்டிவிட திட்டமிட்டிருந்தார். சப்பாத்தி, குருமா இத்தியாதிகளை தயாரித்துவிட்டு சமையற்கார பையன் சாப்பாட்டறை மேஜை மீது வெள்ளை விரிப்பில் பரத்தி தட்டு முன் டம்ளர்களை எடுத்து வைத்துவிட்டு ஹாட்கேஸில் சாப்பாட்டை அடைத்து வைத்துவிட்டு மெல்ல பிளாட்டை விட்டு நழுவி விட்டான். சினிமா பார்க்க வேண்டும் என்கிறான். போகட்டுமே என்று விடை கொடுத்தனுப்பிய மோகன் வெகு நேரம் தனியாக முன்னறையில் பத்திரிகையை புரட்டி கொண்டிருந்தவன், அட, நேரம் இரவு மணி 9 விட்டதே என்று நல்ல பசியுடன் சாப்பாட்டை தானே போட்டுக்கொள்ள எழுந்தவன் அழைப்பு மணி ஓசை கேட்டு கதவை திறந்தான். தூக்கி வாரி போட்டது அவனுக்கு. அழகானதொரு இளம்பெண் மேகப்படலம் போன்றதொரு நீல வண்ண ஜார்ஜெட்டில் அதிகமான ஒப்பனையில் குப் என்ற ஃபாரின் சென்ட் முகத்தில் அடிக்க வெளியே நின்று கொண்டிருந்தாள். யாரை பார்க்க வந்திருக்கீங்க? வியப்புடன் கேட்டான் அவன். 33வது பிளாட்டு தானே இது? நான் உள்ள வரலாமா என்றபடி அவனை தாண்டி கொண்டு அவள் துணிவுடன் உள்ளே வந்து விட்டாள்.
மின்னல் அடித்தாற் போன்ற அவனுக்கு உண்மை மூளையில் பளிச்சிட்டு விட்டது. கோபத்தில் அவன் கொதித்து போனான். உங்களை யார் இங்க வர சொன்னது? உரத்த குரலில் அதட்டினான். நர்மதா அன்கோ நிறுவனத்தின் ஏற்பாடு. உங்களுக்கு துணையாக இருக்க அனுப்பி வச்சிருக்காங்க. இத சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. இல்லாட்டா நாளை காலையில தான் என்னை திரும்ப அழைத்து போக வண்டி வரும் என்று அவள் மறுத்தபோது ஆத்திரத்தை அடக்க மாட்டாது அவன் தன் சாமான்களை பெட்டியில் வாரி போட்டுக்கொண்டு லிப்டில் இறங்கி கையை தட்டி ஒரு டாக்ஸியை பிடித்து வேறு ஒரு ஹோட்டலில் இரவை கழித்துவிட்டு மறுநாள் காலை விமானத்தில் ஊருக்கு திரும்பும் முன் நர்மதா அன்கோ தலைவரை போனில் அழைத்து தன் கோபத்தை வார்த்தைகளால் வெடித்துவிட்டு வாங்க நினைத்த பொருள்களை வாங்காது திரும்பி விட்டான். வெற்றிலை பாக்கு கூட போட மாட்டார், ரொம்ப கண்டிப்பானவர் என்ற சங்கதி வியாபார மட்டத்திலே விரைவாக பரவிவிடவே நிலைமை முற்றிலும் மாறிப்போனது. திருச்செந்தூருக்கு ஐயா கூடவும் போயிட்டு வந்தாங்க. உங்களுக்கு விபூதி பிரசாதம் அனுப்பியிருக்காங்க என்று பல்லை காட்டி குழைந்து கொண்டு வியாபார நிறுவனத்தின் ஊழியர் ஒருவர் கூழை கும்பிடு போட்டார். மார்கழி மாசம் இல்லையா? தினமும் வெண்பொங்கல் வடை நைவேத்தியம் வீட்டில் செய்கிறாங்க. உங்களுக்கு அனுப்பி வச்சாங்க. திருப்பதிக்கு எங்க முதலாளி முந்தா நேத்து போயிருந்தார். உங்களுக்காக பிரசாதம் கொண்டு வந்திருக்கார். லட்டு பொட்டலத்தை மேஜை மேல வைக்கட்டுங்களா? இப்படி அவனது சௌகரியத்தை கவனிக்க விரும்பிய வியாபார வட்டம் தலை கீழாக மாறியது. காவி துணியை கட்டிக்கொண்டு எங்கேயாவது மடத்தில் போய் ஜால்ரா கொட்டிக்கொண்டு பஜனை பாட வேண்டியவர் அவரோ பரமசிவன் அன்கோவின் வியாபார பொறுப்பை தலையில் கட்டிக்கொண்டு ஏன் இப்படி தடுமாற வேண்டும்? சொத்த பைத்தியக்காரன் என்று முணுமுணுத்தவர்களும் உண்டு. மோகன் பரம்பரையான பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன். இல்லாமை என்பதே தெரியாது. ஆசையுடன் அத்தனை சொத்துக்கும் ஒரே மகனாக வளர்க்கப்பட்டவன். பாட்டன் காலத்தில் ஆரம்பித்த பரமசிவன் அன்கோ ஒரு சிறு கட்டட கடையாக விருந்து அப்பா காலத்தில் பன்மடங்காக பெருகி ஒரு பெரிய நிறுவனமாக அவனது காலத்தில் எக்கச்சக்கமாக பெருகிவிட்டிருந்தது. பரம்பரை சொத்தான நுங்கம்பாக்கம் பேக்கர்ஸ் அவென்யூவில் இருந்து பழைய கட்டிடத்தை அவன் புது மாடல் பங்களாவாக கட்டிக்கொண்டான். பென்ஸ் காரில் பூந்த மல்லியில் இருந்த வியாபார நிறுவனத்திற்கு போய் வந்தான். ஏசி அறை, கலர் டிவி, வீடியோ, கிடைத்த போது வெளிநாட்டு பயணங்கள் என்று என்னவெல்லாமோ வாழ்க்கையை நிறைத்தன. ஆனால் மனதில் இருந்த அந்த பெருத்த வெறுமையை, நீர் பூத்த நெருப்பாக இருந்த துயரத்தை திடீரென்று மேல் எழும்பி அடக்க மாட்டா அழுகையாக நெஞ்சை அடைத்த அந்த மாபெரும் துயரத்தை அவன் யாருடனும் பகிர்ந்து கொள்ள முடியாது தவித்தான். வேலை மும்முரத்தில் பல நாட்கள் அவன் தன்னையே மறந்தவனாக இருந்தான். எப்பொழுதாவது திடீரென்று தாராவின் பீரோவையோ பெட்டியையோ திறந்துவிட்டால் போதும், இறந்து போன அன்று எப்படி அவளது புடவைகள் ரவிக்கைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தனவோ அதே போன்று சற்றும் கலைக்கப்படாது இருக்கும். அவைகளை பார்த்ததும் நீர் வீழ்ச்சியாக நினைவுகள் நெஞ்சை அடைக்க, துக்கம் மார்பை பிளக்க, கட்டிலின் மீது பித்தம் பிடித்தவன் போல உட்கார்ந்து விடுவான். புராண காலத்தில்தான் ராமன் என்ற ஏக பத்தினி விரதமுடையவன் வாழ்ந்ததாக பேசப்படுகிறது. இந்த காலத்தில் கூட இப்படி ஒரு மனிதன் இருப்பானா? அவனது அலுவலகத்து ஊழியர்கள் பேசி பேசி அலுத்து போய்விட்டிருந்தனர். இன்னும் ஒரே ஒரு இட்லி வச்சு நெய் ஊத்தவா? குமரேசனின் குரல் அவனை நினைவுகளினின்று தட்டி எழுப்பியது. போதும் என்றபடி வேண்டா வெறுப்பாக தட்டில் இருந்ததை விரைவாக சாப்பிட்டுவிட்டு காஃபியை குடித்து முடித்து எழுந்திருந்தான். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? குமரேசனை கேட்டபடி பீங்கானில் கையை கழுவிக்கொண்டான். ஆபீஸ் போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு பிறகு பகல் உணவு சமயம் கருணை இல்லத்துக்கு போனா போதும், குமரேசன் நினைவுபடுத்தினார். அவன் கேட்டதே தவறு. இதே மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்றுதான் அவளது பிறந்த நாள் வந்தது. அதை கொண்டாட இருவரும் கருணை இல்லத்து குழந்தைகளை பார்த்துவிட்டு சாக்லேட் மிட்டாய்களை வழங்கிவிட்டு வெளியே புறப்பட்டார்கள். அன்றுதான் அவள் இறந்து போனாள். ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளை அவன் ரொம்பவே வெறுத்தான். வேதனையால் அந்த துயர சம்பவத்தை நினைத்து துவண்டான். அந்த கொடுமை தந்த துக்கம் லேசாக மறக்கத் தொடங்கியதும் அவன் அந்த நாளையும் மறக்க முயன்றான். முன்னறையில் குவிந்து கிடந்த பத்திரிகைகளை படிக்க மனமின்றி அவன் தோட்டத்திற்குள் இறங்கினான். அப்பா காலத்தில் இருந்து அழகாக பாதுகாக்கப்பட்ட தோட்டம் அது. தாரா வந்ததும் இன்னமும் அழகு பெற்று விளங்கியது. இத பாருங்க,
புதுசா நர்சரியில் இருந்து இந்த வெள்ளை இக்ஸோராவை வாங்கி நட்டு வச்சிருக்கேன். போன வாரம் பெய்த மழையால் நல்லா பிடிச்சு கொண்டு விட்டிருக்கு. இந்த மல்லிகை பூக்க ஆரம்பிச்சிருக்கிறதை கவனிச்சீங்களா? இது கிராம பானம்னு பேர். காம்பு நீளமா இருக்கிறதால போல இருக்கு. ஒரே ஒரு அரும்பு மலர்ந்தா போதும், வாசனை வீட்டை தூக்கிடும். கொஞ்சம் இருப்பா, மகிழ மரத்தடியில கிடக்கிற பூக்களை பொறுக்கிக்கிட்டு வரேன். எனக்கு மகிழம்பூ ரொம்பவும் பிடிக்கும். ஏன்னு கேளுங்கோ. ஏன்? மோகன் சிரித்து கொண்டே அவளது அழகான கன்னத்தை மெல்ல கிள்ளுவான். ஏன்னா இந்த பூ வாட வாட வாசம் அதிகம். பழங்காலத்துல பெரியவங்க தம்பதிகளை வாழ்த்துறப்போ மகிழம் பூ போல இனித்திரு என்பார்களாம். வயோதிகத்துல உடல் தளர்ந்து வாடி போனாலும் உங்க அன்பு மலர்ந்துகிட்டே இருக்கட்டும்னு பொருள். புரிஞ்சுதா? தலையை ஆட்டுவான் மகிழ்ச்சியுடன். சொன்னதை காதில் போட்டு கொள்ளாது அவன் கண்களும் மனமும் அவளது அழகை ரசித்து கொண்டிருக்கும். எளிய வாயில் புடவையிலும் அவள் அழகாக தெரிந்தாள். பட்டுச் சேலையிலும் பகட்டான நகைகளிலும் அவளது அழகு ஒளிவிட்டது. அவைகளை எல்லாம் விட கபடமற்ற அவளது தூய அன்பு அவன் உள்ளத்தை தன்னுடையதாக்கி கொண்டு விட்டிருந்தது. நகமும் சதையும் பூவும் மணமும் என்று என்னவெல்லாமோ உவமை சொல்வார்களே, அப்படிப்பட்ட இறுக்கமான அவர்களது அன்பின் இடையே வாழ்க்கையின் ஊடே மரணம் வந்து மகிழ மரத்தடியில் கிடந்த சில மலர்களை அள்ளி உள்ளங்கையில் வைத்து கொண்டு வேதனையில் வெதும்பினவனாக வீட்டுக்கு திரும்பினான். தன் படுக்கை அறை மேஜை மேல் இருந்த அவளது போட்டோவின் அருகில் மலர்களை தூவிவிட்டு ஆயாசத்துடன் படுக்கையில் சரிந்தான். மூடிய கண்கள் வழியே வெளிப்பட்ட 2 கண்ணீர் துளிகள் காதின் மீது சூடாக வழிந்து தலையணை மீது உதிர்ந்தன. முதலாக அவளை சந்தித்த நிகழ்ச்சி மனதுக்குள் விரிந்து கொண்டு தொடர் சங்கிலியாக பின்னர் ஏற்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நினைவுக்கு வர அவன் தன்னையும் மீறி அம்மா என்று உரக்க வேதனையுடன் முனகினான். கருணை இல்லத்தின் தலைவி அவனை வாயிலிலேயே வரவேற்று உள்ளே அழைத்து சென்றாள். சுமார் 400 குழந்தைகள் 2 வயதில் இருந்து 10 வயதிற்குட்பட்டவை. சுத்தமான சீருடையில் தட்டுக்கள் முன் சாப்பாட்டறையில் ஒழுங்காக வரிசையாக உட்கார வைக்கப்பட்டிருந்தன. அவனை கண்டதும் முன் ஏற்பாட்டின்படி அத்தனையும் எழுந்து நின்று வணங்கின. ஒரு 10 வயது பெண் இனிய குரலில் அவனுக்கு வரவேற்பு சொல்லிவிட்டு அன்று அவர்கள் பசியார விருந்து படைப்பதற்கு நன்றி தெரிவித்தாள். மோகனது நெஞ்சு படபடத்தது. தாங்க முடியாத ஏக்கம் மனதை சுரண்டியது. எனக்கு நன்றி தேவையில்லை. குழந்தைகளே, களங்கமற்ற உங்கள் அன்பின் இறுக்கத்தால் கடவுள் இறங்கி என் மனைவியை மீண்டும் பிறக்க செய்து அவளை சந்திக்கும் கிருபை தந்தால் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். தலைவி கொண்டு வந்து நீட்டிய தட்டில் இருந்து வடைகளை சில குழந்தைகளுக்கு தானே எடுத்து பரிமாறினான். கொஞ்ச நேரம் நின்று கொண்டிருந்து அவர்கள் எல்லோரும் ஆனந்தமாக சாப்பிடுவதை பார்த்துவிட்டு விடை பெற்று கொண்டு புறப்பட்டான். என் பிறந்த நாளுக்கு பரிசு எதுவும் வேண்டாம். இத்தனை பெரிய மனிதர் குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டிருக்கிற எனக்கு என்ன வேணும்? நகைகளும் சேலைகளும் என் ஆசை தீர குவிச்சிருக்கீங்க. என் அப்பா அம்மா போன பிறகு என் பெரியப்பா வீட்டிலே நான் இடிபட்டு கொண்டு அனாதையா வாழ்ந்திருக்கேன். எத்தனையோ நாள் ராத்திரி கடைசியா சாப்பிட உட்காரும் போது பத்தாம அரை பட்டினியா படுத்திருக்கேன். அதனால என் பிறந்த நாள் அன்னைக்கு இந்த கமலா கருணை இல்லத்து குழந்தைகளுக்கு வடை பாயசத்தோட ஒரு விருந்து கொடுப்போம். என் மனம் குளிரும் பரிசு அதுதான். 20 ஆண்டுகளாக அவள் விருப்பப்படி அனாதை குழந்தைகள் மனம் குளிர விருந்து கொடுத்து கொண்டிருந்தான். கனவில் கூட அவள் முகத்தை மறுபடி பளிச்சென்று காண முடியவில்லை. நிழல் போல் இருந்து நிழலோடு ஒன்று விடுகிறாளே என்ற தாபத்தில் மனம் கனன்று கொண்டிருந்தது. அவனது கல்யாணம் காதல் திருமணம். வீட்டில் மறுப்பு சொல்லி அவன் முரண்டு கொண்டு ஒரே பிடிவாதமாக நிற்க, போகட்டும் ஒரே பிள்ளை, கடைசியில் கன்னியை கூட கொள்ளலாம்னு சாத்திரம் சொல்கிறது என்ற தாயார் புலம்பி தவிக்க அப்பா முடிவில் ஒப்புக்கொண்டார். முதலில் மறுத்ததற்கு காரணம் இருந்தது. அவர்களது அலுவலகத்தில் அஞ்சனா என்ற பெண்ணோடு தட்டெழுத்தராக வேலைக்கு அமர்ந்தவள் தாரா. என்ன நடந்ததோ எப்படி ஏற்பட்டதோ அப்பாவுக்கு தெரியாது. தட்டெழுத்தர் தாராவோடு காரில் அவர் மகன் கண்ட இடத்தில் காணப்படுவதாக கிசுகிசு பரவ அப்பா மகனை கூப்பிட்டு அதட்டினார். ஆமாம், அவளை நான் காதலிக்கிறேன், கல்யாணம் செய்துக்க விரும்புகிறேன். ஒரே பிடியாக பதிலளித்தான் மகன். அதிர்ந்து போனார் அவன் தந்தை.
அவர்கள் அந்தஸ்து என்ன? ஊர் விவரம் ஒன்றுமே தெரியாத ஏழை அனாதை பெண். அவளது அந்தஸ்து என்ன? முதலில் மறுத்துவிட்டார். அம்மாக்கள் எதற்கு இருக்கிறார்கள்? தடம் புரண்டு போகும் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடித்து கணவனிடம் புலம்பி முடிவு காணத்தானே அந்த தகுதி அவர்களுக்கு. அவன் அம்மா அழுத அழுகையைக் கண்டு சகிக்காது முடிவில் ஒப்புதல் கொடுக்க திருமணம் மிக அமர்க்களமாக நடந்தேறியது. மகராசி காலை வைத்தாள், மாமனாரை உருட்டிவிட்டாள் என்ற பாவம் அவன் தாய் வாயை திறக்கவில்லை. மருமகள் வந்த 2வது மாதம் மாரடைப்பில் அவன் தந்தை மாண்டு போனார். அதே துயரத்தில் அம்மா வருஷ முடிவில் அவரை தொடர்ந்து விட்டாள். 1 வருட காலம் துக்கம் அனுஷ்டித்துவிட்டு அப்பொழுதுதான் முதல் தடவையாக அவர்கள் வீட்டில் அவளது பிறந்த நாளை பிரமாதமாக கொண்டாட உத்தேசித்தான் மோகன். வேண்டாம், கமலா கருணை இல்லத்து குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கி மிகவும் எளிய முறையில் கொண்டாடுவோம். அப்படியே காஞ்சிபுரம் போய் காமாட்சியை தரிசித்துவிட்டு. சரி, உனக்கு ஒரு அழகான பட்டுச்சேலை என் பரிசா வாங்கி தந்துடுறேன். மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டாள். கருணை இல்லத்து குழந்தைகளுக்கு சாக்லேட் மிட்டாய்களை வழங்கிவிட்டு புறப்பட்டனர் அவர்கள். காமாட்சியை தரிசித்து நெற்றி நிறைய குங்குமத்துடன் பட்டுச்சேலை கடைகளை படையெடுத்தாள். அவள் ஆசைப்பட்ட வெளிர் நீல வண்ணத்தில் அகலமான சரிகை கரை புடவை ஒன்றை எடுத்து அவளது பிறந்த நாள் பரிசாக தந்தான் மோகன். அங்கே அவர்களது நண்பர் வீட்டிலே சாப்பாடு, பின்னர் இன்னொரு நண்பர் வீட்டிலே காஃபி டிஃபன். மனம் சங்கடப்படுவார்களே என்ற தாட்சண்யத்துக்காக இன்னொரு நண்பர் வீட்டில் இரவு சாப்பாடு. அப்பா, மூச்சு முட்ட நாள் முழுவதும் விருந்து சாப்பிட்டாகிவிட்டது. ஜீரணமாக வீட்டுக்கு போய் மருந்து சாப்பிடணும். சீக்கிரம் பேச்சை முடிச்சிட்டு கிளம்புங்க. மணி இரவு 10 ஆகுதே. கணவனை உசுப்பினாள் அவள். இங்கே இருக்கிற பட்டணம் காற்றாக பறக்கும் கார் என்றார் நண்பர் சிரித்து கொண்டு. ஞாயிற்றுக்கிழமை டிரைவருக்கு லீவு. தானே ஓட்டிக்கொண்டு வந்திருக்கிறார் கணவர். நாள் முழுவதும் கோவில்களுக்கு அலைந்து கடை படிகளை ஏறி இறங்கி வயிறு முட்ட விருந்து சாப்பிட்டு களைத்து போயிருக்கிறார். காரை அந்த இரவு வேளையில் தூங்காமல் ஓட்டி செல்ல வேண்டுமே. பேசாமல் இரவு நண்பர் வீட்டிலேயே தங்கிவிட்டு மறுநாள் காலை பயணப்பட்டால் என்ன? பைத்தியம், ஏன் பயப்படுற? நிமிஷத்துல நாம் ஊர் போய் சேர்ந்துடுவோம். உன் பிறந்த நாளும் அதுவுமா? மத்தவங்க வீட்டுல சாப்பிட்டது போதும். இங்கேயே தூங்க வேண்டாம். நம்ம வீட்டுக்கு போய் நிம்மதியா நம்ம படுக்கையில் சாய்ந்தாத்தான் எனக்கு உறக்கம் வரும் என்றபடி விடை பெற்று கொண்டு அவளுடன் காரில் கிளம்பினான். நெடுஞ்சாலையில் எதிரே லாரிகளும் பஸ்ஸுகளும் கார்களும் வந்தமயமாக இருந்தன. இரவு நேரம் அதிகமாகிவிட்டிருந்த போதிலும் சாலையில் போக்குவரத்து அதிகம் இருந்ததால் கலகலப்பாக இருந்தது. இருட்டு வழி பயணம் அப்போது அவர்களுக்கு அச்சமாக இருக்கவில்லை. வாலாஜாபாத் படப்பை மார்க்கம் வழியாக கார் சென்றபோது வாலாஜாபாத்தை தாண்டியதும் கும் என்ற ஒரே இருட்டு. சற்று நெருங்கிய பாதை, பல திருப்பங்கள், அடர்ந்து தெரிந்த மரங்கள், இருளில் பெரிய அரக்கர்களைப் போல தாராவுக்கு பெருத்த அச்சத்தை தந்தது. பயமா இருக்குங்க. மெல்ல அவன் தோளோடு ஒட்டி கொண்டாள். இன்னும் கொஞ்ச நேரத்துல தாம்பரம், பிறகு சென்னை வந்துடும். ஏன் பயப்படுற? அரண்டவன் கண்களுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்கிறது சரியா போச்சு. ஆனால் அவனுக்கும் ஒரு நெருடல். எதிர்பக்கமாக வந்து கொண்டிருந்த வண்டிகள் குறைந்து போய் நீண்ட நேரம் போக்குவரத்தே இல்லாததொரு பாதையில் அவன் காரை ஓட்டி கொண்டு போய் கொண்டிருந்தான். சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டா போதும்னு இருக்குங்க, நடுங்கினாள் தாரா. பயப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுல இருக்க போறோம், ஆறுதல் சொன்னான் அவன். அத்தை உயிரோடு இருக்கிறப்ப அடிக்கடி சொல்வாங்க, உன் புருஷனுக்கு பயங்கிறதே கிடையாது, ரொம்ப துணிச்சல். அதுக்காக ராத்திரி வேளைகள்ல நெடுந்தூரம் காரில் பயணம் செய்ய வேண்டாம், காலம் கெட்டு கிடக்கும்பாங்க. அவள் சொல்லி முடிக்கவில்லை. அதற்குள் அந்த கெட்ட காலம் எதிர்பக்கமாக ஒரு கார் உருவில் அவர்கள் அருகே வந்து குறுக்கே நின்றுவிட்டது. சட்டென்று பிரேக்கை போட்டு நிறுத்தினான். பெரியதொரு விபத்தை தடுத்துவிட்ட அதிர்ச்சியால் நெஞ்சு படபடத்தது. வண்டியில் இருந்து இறங்கினார்கள் 4 முரட்டு ஆண்கள். இருட்டில் அவர்களது முகம் கூட சரிவர தெரியவில்லை. குரல் ஒலித்ததில் இருந்து அவர்கள் வழிப்பறி செய்ய காரை மடக்கிவிட்டிருப்பதை உணர்ந்து கொண்டான். கையில் இருந்த டார்ச்சை வீசினான் ஒரு முரடன் அவன் முகத்தின் மீது. இடக்கு பண்ணாம இருக்கிறத சட்டுன்னு கொடுத்துரு, அதட்டினான் மற்றொருவன். கொடுத்துடுங்க, போகட்டும் பாவி பசங்க, பயமாக கூறினாள் தாரா. மணிபர்ஸை எடுத்து அவனிடம் நீட்டினான் மோகன். புடவை செலவு போக நோட்டு கத்தையாக அதற்குள் 4000 ரூபாய்கள் இருந்தன.
விரலில் இருந்த வைர மோதிரம், கை கடிகாரம் எல்லாவற்றையும் அதட்டினவனிடம் வேகமாக கழற்றி கொடுத்தான். இவ்வளவுதானா என்றபடி டார்ச்சை சுழற்றியவன் தாராவை பார்த்துவிட்டு விஷ் என்று சீட்டி அடித்தான். என்ன இங்க? இன்னொரு குரல் அதட்டி கேட்டது. ஒரு ஷோக்கான குட்டி நகையோட அப்படியே அழைச்சிட்டு போனா என்றபடி காரை வலம் வந்து முன்பக்கம் கதவை திறக்க சொல்லி தட்டி ஆர்ப்பாட்டம் செய்தான். மறுத்த மோகனை ஒரு முரடன் வெளியே இழுத்து தள்ளிவிட்டு ஒரே பாய்ச்சலாக உள்ளே நுழைந்து காரின் கதவை திறந்து விட்டான். இன்னொருவன் மறுபக்கத்தில் இருந்து கதவை திறந்து முரட்டுத்தனமாக தாராவை வெளியே பிடித்து இழுத்தான். ஐயோ, என விட்டுடு, நகைகளை கழற்றி தந்துடுறேன். உரத்த குரலில் அவள் அலறியதை கேட்டு மோகனின் ரத்தம் சில்லிட்டு போயிற்று. கீழே தள்ளப்பட்டு கல் துண்டு ஒன்று குத்தி நெற்றி புறத்திலே வழிந்த ரத்தத்தை இடது கையால் வடித்துவிட்டு சடக்கென்று நிமிர்ந்து எழுந்து உட்கார்ந்தான். விட்டுடுங்கோ அவளை, அவள் என் மனைவி என்று கத்திக்கொண்டு எழுந்து நின்றான். கொஞ்ச நேரம் எங்களுக்கு சொந்தமா இருக்கட்டுமே, அதனால் என்ன? சிரித்த முரடன் அவளை வெறிப்பிடியாக இழுத்து கொண்டு திருப்பி தயாராக நிறுத்தப்பட்டிருந்த தங்களது காரின் பின் சீட்டில் தள்ளி கதவை மூடினான். மோகன், என காப்பாத்துங்க, மோகன்! தாராவின் அலறல் அவனை ஆவேசத்தில் சிலிர்க்க செய்ய கையில் கிடைத்ததொரு பெரிய கல்லுடன் அவன் அவர்களை தாக்க முற்படும் முன் அவர்கள் கார் கிளம்பி மேலே விரைவதைக் கண்டு பதைத்து போனான். சினிமா படங்களில் வரும் காட்சியைப் போல அந்த வண்டியை துரத்தி பிடிக்க தன் காரில் ஏறிக்கொண்டான். ஆனால் என்ன காரணமோ ஒரு சில வினாடிகள் கார் புறப்பட மறுத்து இடக்கு செய்தது. அந்த சில வினாடிகள் அவனுக்கு 1000 கற்பனைகளை தந்து வேதனையில் அவனை குதறி கொத்தி பிடுங்கியதை ஆயுள் உள்ளவரை மறக்க முடியாதே. காரை கிளப்பிக் கொண்டு தலை தெறிக்கும் வேகத்திலே அவர்களது காரை பின்பற்றி கொண்டு போனான். ஒரு முடக்கில் கார் மறைந்து போன போது அவனுக்கு குடல் புரண்டு விட்டது போன்றதொரு கிலி. பாவிகள், அவளை சின்னா பின்னமாக்கி விடுவார்களே! கடவுளே, என் தாராவை காப்பாத்து! கண்களில் பெருகிய கண்ணீரை சட்டென்று துடைத்து கொண்டு காருக்கு வேகம் கூட்டினான். அட, நெடுந்தூரம் இல்லை, இன்னும் சில நொடிகளில் அந்த காரை முந்திக் கொண்டு அவன் வழி மறித்துவிட முடியும் என்ற தெம்புடன் லேசாக ஆக்சிலேட்டரை மிதிக்க, டேய், பின்னாடி துரத்துறான்டா என்ற முரடர்களில் ஒருத்தன் ஓங்கி குரல் கொடுக்க வண்டி வேகம் பிடித்தது. முன்னும் பின்னும் அசுர வேகத்தில் இரு வண்டிகளும் ஓடிக்கொண்டிருந்த சமயம் ஒரு முடக்கில் முன்னால் சென்ற அந்த முரடர்களின் திரும்பும் லாவகத்தை இவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே மடார் என்று ஒரு புளிய மரத்தின் மீது மோதி பல அடிகள் ஆழத்தில் பக்கத்தில் இருந்ததொரு பள்ளத்தை அடைந்து காரில் இருந்தவர்களின் இரைச்சலுடன் ஓய்ந்தது. வண்டியினின்று வேகமாக இறங்கிய அவன் நெடுநேரம் சாலையில் காணாது அபூர்வமாக தென்பட்ட லாரியில் இருந்த டிரைவர் உதவியாளர் இருவருடன் சேர்ந்து பள்ளத்தில் கிடந்த வண்டியை புரட்டி அதில் சிக்குண்டு முனகிக் கொண்டிருந்தவர்களை இழுத்து போட்டபோது அத்தனை பேரும் அவனது அருமை தாரா உள்பட நசுங்கி உருக்குலைந்து பிணங்களாகிவிட்டிருந்தனர். அதற்கு பின்னர் நடந்ததெல்லாம் ஒரு துயரம் மிக்க கதை போல இருந்தது. போலீஸ் விசாரணை, பிரேத பரிசோதனை என்று பலவற்றிற்கு அலைந்து முடிவில் 3வது நாள் உருவே தெரியாத ஒரு மூட்டையாகிவிட்ட தாராவுடன் வீடு திரும்பி அவளுக்கு இறுதி கடன் முடித்து படுத்தவன் 1 மாதம் அதிர்ச்சியை நின்று மீள முடியாது படுத்து விட்டான். நண்பன் கங்காதரன் மட்டும் அவனுக்கு தாயாக, தந்தையாக, தோழனாக உதவி செய்திருக்காவிடில் அவனும் தாராவை பின்பற்றி இருப்பான். பிழைத்தெழுந்து என்ன பயன் என மனம் கசந்து போன சமயங்கள் பல. அந்த விபத்து பல பத்திரிகைகளிலும் வெளியாகிவிட்டிருந்தது. ஊரார் வாயிலும் பல உருவில் அடிபட்டது. பெரிய இடமில்லையா, பல சங்கதிகளை அமுக்கி விட்டிருக்காங்க. அந்த பெண்ணை அந்த முரடர்கள் ஒரு புதர்கிட்ட தள்ளிக்கிட்டு போய் சீர்குலைச்சிட்டாங்களாம். எப்போ ஒரு பெண்ணை 4 முரட்டு பசங்க இழுத்து வண்டியில போட்டுக்கிட்டு போனாங்களோ அப்பவே புரியலையா? பெரிய இடத்து பெண்ணாச்சே, அவளுக்கு அவமானம் ஏற்பட்டதை வெளியே தெரியாம அமுக்கிக்கிட்டு இருக்காங்க. நெருப்பு துண்டாக காதில் விழுந்த செய்திகளை கேட்டு துடித்து போனான் மோகன். பிரேத பரிசோதனையில் தீர்மானமாக தெரிந்து விட்டிருந்தது. கார் விபத்தினால் உடலில் காயம், தலையில் பலத்த அடிபட்டு அவள் இறந்து போனாலே ஒழிய அந்த முரடர்கள் யாரும் அவளை தீண்டியதாகவே தெரியவில்லை. பின்னால் ஒரு காரில் கட்டிய புருஷன் உயிரை கொடுத்தாவது அவளை மீட்க ஆவேசமாக துரத்தி வரும்போது அவர்களுக்கு ஓடத்தான் நேரம் இருந்ததே தவிர அவளை அசிங்கப்படுத்த அரை வினாடி கூட பொழுது கிட்டவில்லை என்பது அவனுக்கு தெரியும்.
மனைவியின் மறைவுக்காக அழுதான். வீண் பழியை சுமத்திவிட்ட பாவிகளை எண்ணி பதறி அழுதான். எந்த ஒரு சங்கதியும் சில நாட்களுக்குத்தான் மக்களிடையே பரபரப்பை உண்டாக்கி கொண்டிருக்கும். தாராவின் விபத்து பற்றி கொஞ்ச நாட்கள்தான் ஊரார் உறவினர் பேசிக் கொண்டிருந்தனர். அதற்கு பின்னர் மருமகளை மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி கொன்றுவிட்டதொரு மாமியாரின் கதை பத்திரிகையில் பலமாக அடிபடவே தாராவை மறந்து போனார்கள். பின்னர் ஊராரின் கவனத்தை திருப்ப நாளைக்கே எத்தனை கொலை கொள்ளை, அண்ணன் தம்பி அடிதடி சண்டை, குடிசைகள் தீப்பற்றி எரிந்து நாசமான செய்தி, பெய்த மழையால் ஏற்பட்ட வெள்ளம், அதனால் ஏற்பட்ட சேதம் என்ற மக்களின் கவனத்தை கவர எத்தனையோ செய்திகள் வெளிவர தாராவுக்கு ஏற்பட்ட விபத்தும் மரணமும் பற்றி எல்லோரும் மறந்து போனார்கள். ஆனால் அவன் தனது பிறந்த நாள் அன்றே மறைந்து போன தன் ஆசை மனைவியை மறக்க முடியாது மருகிக் கொண்டிருந்தான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.